ஜெய் சாயிராம். நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு இந்த நாளை சந்தோஷமாக துவங்கலாம். இன்று என்பது நமக்கு கிடைத்த நம் கையில் இருக்கும் வாய்ப்பு. நாளை என்பது மற்றுமொரு வாய்ப்பு. அது எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாமல் இருக்கிறோம். இன்று கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை சந்தோஷமாக ஆனந்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, இது உனக்கான சவால். ஆம் என் குழந்தையே, இது உனக்கான சவால்தான். உனக்காகவே மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது என் பிரியமே. உனக்காகவே மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வின் முதல் பாதையில் நீ பெறுகின்ற அனுபவங்கள்தான், அந்த அனுபவங்கள்தான் உன்னுடைய மீதி வாழ்க்கையை வடிவமைக்கும் என்பதை புரிந்து கொள். முதல் பாதியில் நல்ல செயல்களை செய்து நல்ல அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய மீதி வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும். பல பேர் சென்றாலும் அது தவறான பாதையாக இருந்துவிட்டால் அவர்களை பின்தொடர்ந்து செல்லாதே என் பிரியமே. அவர்களை பின்தொடர்ந்து செல்வது தவறான பாதையாகத்தான் இருக்கும். சில பேர் மட்டுமே சென்றாலும் கூட அது நேர்மையாக சரியான பாதையாக இருந்துவிட்டால் அந்த பாதையிலிருந்து வெளியே வராதே, விலகவும் செய்யாதே. எத்தனை பேரோடு நீ செல்கிறாய் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேரோடு செல்கிறாய் என்பது முக்கியமல்ல, எத்தகைய பாதையில் செல்கிறாய் என்பதுதான் அழகிய வாழ்க்கை, முன்னேற்றத்திற்கான வாழ்க்கை. எப்பொழுதுமே முன்னோக்கி செல்லும் பொழுது பின்னோக்கி திரும்ப பார்க்க நினைக்காதே, முன்னோக்கி சென்று கொண்டே இரு. அளவற்ற ஆற்றலும் அளவு கடந்த தைரியமும் அளவில்லாத பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு தேவையான ஒன்று. எப்பொழுதுமே அது உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பின்னால் திரும்பி பார்த்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று என்ன நினைக்கிறார்கள் என்று நீ பார்த்து கொண்டிருந்தால் முன்னோக்கி ஒரு அடி கூட உன்னால் எடுத்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் சொல்பவர்களின் வார்த்தை அப்படி இருக்கும். நீ பெற்றது தோல்வியா வெற்றியா என்பதை மற்றவர்கள் முடிவு செய்யக்கூடாது என் பிரியமே. மற்றவர்கள் முடிவு செய்யவே கூடாது. உனக்குள் இருக்கும் நீதான் அதை முடிவு செய்ய வேண்டும். உண்மையில் தோல்வி என்று எதுவுமே இல்லை. சில பின்னடைவுகளை கூட நீ தோல்வி என்று நினைத்து கொண்டு துவண்டு போய் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருப்பது மட்டும்தான் மிகப்பெரிய தோல்வி என்பதை முதலில் புரிந்து கொள். நீ ஒரு செயலில் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை என் பிரியமே. பின்னடைவுகளை கண்டு சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் புத்தியில் தெளிவும் இருந்துவிட்டால் உன்னை தோல்விகள் தொட்டுக்கூட பார்க்காது என் பிரியமே. உன் அருகில் கூட அது வரவே வராது. நீ செல்லும் பாதை நல்ல பாதையாக இருந்துவிட்டால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சரியான அடியாகவே இருக்கும். உறுதியாக நடை போடுவது மிக மிக சரியான விஷயம் என் பிரியமே. பாதை சரியில்லை என்று பயணத்தை பாதியிலேயே கைவிடுவது வெற்றியாளர்களின் பழக்கமே கிடையாது. பாதையை குறை சொல்லி பயணத்தை நிறுத்திவிடாமல் லட்சியத்தை கருத்தில் கொண்டு எந்த தடைகளையும் கடந்து செல்பவர்கள்தான் உறுதியான வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள். நீ நிச்சயமான உனக்கான வெற்றியை அடைவாய் என்ற சிந்தனையும் நம்பிக்கையும் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். முடிக்க முடியாது, வெல்ல முடியாது, சாதிக்க முடியாது, நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும், நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே நடக்கும், நடந்தே தீரும்.
இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு, சவால் என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் உனக்கு வர வேண்டியது யார் தடுத்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கிறேன். யாராவது உன்னை அவமானப்படுத்தும் பொழுது உள்ளம் உடைந்து விடாமல் புதிய அவதாரம் எடுக்க முயற்சி செய்யன்றியமே. வாழ்க்கையில் உன்னை தோல்விகள் உன்னை வீழ்த்தும் பொழுது, வீழ்த்துகின்ற பொழுது தைரியமாக இரு. அப்படியே விழுந்து விடாமல் விஸ்வரூபம் எடுக்க முயற்சி செய். யாராவது உன்னை புண்படுத்தும் பொழுது காயப்பட்டு கலங்கி நிற்காமல் காயங்களை மறைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக புன்னகை செய்ய முயற்சி செய். யாரோடும் வாதாடுவதை விட்டுவிட்டு சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொண்டு அதற்காக உழைக்கவும், அதற்காக வாழவும், அதற்காக முயற்சி செய்யவும் கற்றுக்கொள் என் பிரியமே. நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் வழிகளும் உன் கண்களுக்கு தானாகவே தெரியும். மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதில் ஒரு நன்மையும் இல்லை என் பிரியமே. உனக்கான தனி அடையாளத்தை உருவாக்குவதில்தான் உன்னுடைய வாழ்வின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது என்ற எண்ணமே உன்னை வாழ்வில் உயர வைக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய இலக்கிலிருந்து உன் கவனத்தை ஒருபோதும் சிதறவிடாமல் பார்த்துக்கொள். எது ஒன்றையும் புதியதாக கற்றுக்கொள்வதற்கு உனக்கு அதீத காலம் தேவைப்படுகிறது என்றால் எதையும் புரிந்து கொள்ளும் அறிவு குறைவாக இருக்கிறது என்று அர்த்தமல்ல. உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்த நீ இன்னும் பழகவில்லை என்றுதான் அர்த்தம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதை உறுதிப்படுத்தவும், உன்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தவும் பயிற்சி செய்ய கற்றுக்கொள். அதுதான் நீ எதையும் எளிதாக கற்றுக்கொள்ளவும், வெற்றிகளை எளிதாக பெற்றுக்கொள்ளவும் உனக்கு வழி செய்யும் என்பதை தெரிந்து கொள். என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்படும் பொழுது உனக்கான மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது. மூடிய கதவுக்கு முன்பாக நின்று கொண்டு திறக்கின்ற கதவுகளை ஏன் தவறவிடுகிறாய் என் பிரியமே? தவற விட்டு விடாதே. உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பிடித்துக்கொள். மிக சரியாக அதை பயன்படுத்த கற்றுக்கொள். வாய்ப்புகள் கிடைக்காமல் போனால் உனக்கான வாய்ப்பை உருவாக்கும் வித்தையை கற்றுக்கொள்வதுதான் மிக சிறந்த வழியாகவே இருக்கும். உன்னுடைய கவனக்குறைவால் எந்த ஒரு சிறிய வாய்ப்பையும் தவறவிட்டு விடாதே என் பிரியமே. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூட அதில் உன்னுடைய நோக்கம் சரியாக இருக்கிறதா என்று முதலில் சிந்தனை செய்து பார். ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். நோக்கம் சரியாக இருந்தால் உன்னுடைய பாதைகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். எப்பொழுதுமே உனக்கு திறந்தே இருக்கும். வெற்றியின் உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? எடுத்த காரியத்தில் உறுதியாக ஒரே நோக்கத்தோடு இருப்பதுதான். அப்படி நிற்பதுதான் மிக மிக சிறப்பு. எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவு எடுத்த பிறகு எது தடையாக வந்து நின்றாலும் அதை செய்து முடிப்பதில் உறுதியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி மிக எளிதாகவே கிடைத்துவிடும். ஆம் என் பிரியமே, எளிதாகவே கிடைத்துவிடும். வெற்றிக்கான ஆயுதம் என்ன தெரியுமா? அனுபவம்தான். வெற்றிக்கான ஆயுதம் அனுபவம்தான். அதை யாரும் தேடித்தர முடியாது. அந்த அனுபவத்தை மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது.
அனுபவத்தை நாம் தான் அனுபவித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதான் அதை அனுபவித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு கூட பல எதிரிகளும் பல துரோகிகளையும் நிறைய தோல்விகளையும் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். கஷ்டத்தை அனுபவிக்காமல், தோல்விகளை சந்திக்காமல், போராட்டங்களை எதிர்கொள்ளாமல் எதையுமே உன்னால் அனுபவித்தால் பெற முடியாது. அனுபவித்துதான் பெற வேண்டும் அனுபவத்தை. உன்னுடைய உடலை உறுதி செய்வதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்து என் பிரியமே. உன்னுடைய உடலை உறுதியாக்கிவிட்டால் உன்னுடைய மனமும் உறுதியானதாக மாறிவிடும். உறுதியான மனம் கொண்டவர்களால் எதையும் சாதிக்க முடியும். எதையுமே சாதிக்க முடியும். நடந்து முடிந்ததை முதலில் விட்டுவிடு என் பிரியமே. நடந்து முடிந்ததை விட்டுவிடு. பின்னால் பார்க்கவே வேண்டாம். முன்னோக்கி சென்று கொண்டே இரு. அளவற்ற வலிமையும் அளவற்ற பொறுமையும் உன்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டால் மிகப்பெரிய சாதனைகளை செய்வது கூட இல்லாமல் போய்விடும். ஒரு பெரிய காரியத்தை சாதிப்ப நீ உழைக்கும் பொழுது பல வீழ்ச்சி அடைவதும் செய்யும் வேலைகளில் தடைகள் ஏற்படுவதும் இயல்புதான் என் பிரியமே. பெரும்பாலும் அது தடைகளாகத்தான் வரும். அதை பார்த்து பயந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. உன்னுடைய மன உறுதியாலும் தன்னம்பிக்கையாலும் அவற்றையெல்லாம் கடந்து செல்வது ஒன்றே வெற்றிக்கான ஒரே வழி. அளவிற்கு மீறிய உணர்ச்சிகளுக்கு கொஞ்சமும் இடம் தராதே என் பிரியமே. இடமே தராதே. அது உன்னுடைய அன்றாட வேலைகளை பெரிதாக பாதித்துவிடும். உன் மனதை இரும்பைப் போல உறுதியாக்க வைத்துக்கொள். நாளை முதல் நீ எதிர்பாராத பல மங்கள நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம்.
அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம். இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே.
நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும்.
உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கண்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். உனக்கு மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று யார் உன்னை நினைத்தாலும், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நிச்சயமாக உன் சாயப்பா என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு வேலியாக. எனக்கு யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. உனக்கு உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு யார் சென்றாலும் உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ உன் வாழ்க்கையையும் உன் நாளையும் துவங்கப் போகிறாய். உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான். உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டிப்பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் இல்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் என் பிரியமான குழந்தைக்காக. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே. உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன் உலகில், யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்?